இந்த கண்ணதாசன் பாட்டில் ஒரு அருமையான பாட்டு என்ன, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையில் மறந்தும் போகலாமா. சரியாக சொல்கிறேன்னாம்மா, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், சிலபஸ் அத்தாரிட்டி. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா. அப்போ மனசு போன பாதையில் நீ போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் நம்மளால் போகாமல் இருக்க முடியாது. ஆச்சா, அந்த மனசுக்கு நீங்கள் கடவுளோட ஒரு முடிச்சு போடுறதுக்கு கண்டுபிடிச்ச நார் தான், கயிறு தான், அதுக்கான டெக்னிக் தான் பக்தி. அவங்களுக்கு ஒன்று பிடிச்சிக்கும், அது இஷ்ட தேவதை, அதை பார்த்தா சந்தோஷப்படுவாங்க, அது கோயிலுக்கு போகிறத சந்தோஷப்படுவாங்க, அது நாமத்தை சொல்கிறத சந்தோஷப்படுவாங்க, அதில் பஜன் பாடத்தில் சந்தோஷப்படுவாங்க. இல்லை அங்கே போய் பக்கத்தில் இருந்து அதை பார்த்து அதை விதமாக அலங்காரம் பண்ணி அதுக்கு கிரீடம் வச்சு பார்ப்பாங்க, நகை போட்டு பார்ப்பாங்க. அது அவங்க சந்தோஷத்தை பொறுத்தது. அதை நாம் யாருமே குறை சொல்ல முடியாது, அது அவர்களுடைய மனதின் செயல். இந்த மனதுக்காக, மனதை இறைவனோடு கொண்டு சேர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட வழிமுறை தான் பக்தி யோகம். பக்தியின் மூலம் இறைவனோடு பொருந்துதல் பக்தி யோகம் அப்படின்னு ஏற்படுது. இதை கிவாஜா சொல்வார், ரொம்ப அழகாக ஒரு உதாரணம் சொல்வார். ஒரு கந்தர் அலங்கார பாட்டு இருக்குது, அதுக்கு விளக்கம் சொல்கிற போது, பசு கட்டி வச்சுருப்பாங்க அந்த காலத்தில். மரத்தில் வந்து புல்வெளியில் ஒரு தறி இப்படி ஊனி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து ஒரு கயிறு போட்டு அந்த மாட்டை இப்படி கட்டி விட்டுருப்பாங்க. அந்த மாடு இப்படி புல் மேயும், அப்படியே மேயும், இப்படி 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 போய் இப்படி போய் இப்படி காலையிலேருந்து மத்தியானம் அப்படி சாயங்காலம் வரைக்கும் எல்லாம் பண்ணி சுற்றி சுற்றி வரும். இந்த கயிறு என்னாகுன்னு தெரியுங்களா, இந்த தறியில் சுற்றிக்கும், அப்படியே அப்படியே சுற்றி 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 வந்து ஒரு எல்லையில் அந்த மாட்டால் ஒன்றும் சுற்ற முடியாது. கடைசியாக அந்த கழுத்தை தறிக்கு பக்கத்தில் இப்படி வச்சு இப்படியே படுத்துக்கும். ஏன்னா டைட் ஆகிடுச்சு, இனிமேல் அது சுற்றுறதுக்கு வழி கிடையாது, எல்லாம் இந்த தறியில் இந்த கயிறு சுற்றிடுச்சு. இது தாண்டா பக்தி யோகம்னார். எப்படி, ஒரு சிவலிங்கம் இல்லை ஒரு பெருமாள் இல்லை ஒரு முருகன், ஏதாவது ஒன்றில் ஒரு லிமிட்டட் ஒரு கயிறு, ஒரு அளவான ஒரு கயிறு கொடுத்துருக்குது. இந்த கயிறு என்ன பண்ணும், அப்படி இஷ்டத்துக்கு புல் மேயும், அப்படியே சுற்றி 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 வந்து அப்படியே வந்து கடைசியில் இப்போ ராமகிருஷ்ணான்னு பேசாமல் நான் பாட்டுக்கு கோயிலே இருக்கலாமான்னு நினைக்கிறேன், அப்படியே சுற்றி வந்து அப்படியே வந்து உட்காந்துக்கிறது. அப்போது பக்தி என்பது இந்த பசுமாட்டை புல்மேய விட்டு தறியின் பக்கத்தில் வந்து விழுந்து விடுவதை செய்வது போல மனதை மேய விட்டு பிறகு மனதை கொண்டு வந்து ஒரு பரம்பொருளின் காலடியில் சேர்க்கிற ஒரு யுக்தி, அதுக்காக வகுக்கப்பட்டது பக்தி யோகம். லாஜிக்கல் ரீசனிங். எப்படி பக்தி யோகம் வந்ததுன்னு திருப்பி நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். பக்தி உள்ளவர்கள் ராஜயோகத்தில் இருக்கிறவங்களையோ, கர்மயோகத்தில் இருக்கிறவங்களையோ, ஞான யோகத்தில் இருக்கிறவங்களையோ கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அதுதான் நம்ம பக்தர்கள்ட்ட கஷ்டம். அவர் என்ன கோயிலுக்கே போக மாட்டேங்கிறார், கோயிலுக்கு போகாத மனுஷன் எப்படி உருப்பட போகிறான்? அவன் அவர் பாட்டுக்கு என்னமோ ஒரு பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டே இருக்கார், அவர் பாட்டு கோயிலுக்கே போகிறதில்ல, இவரெல்லாம் என்ன பெரிய மனுஷன் அப்படின்னு. மன்னிக்கணும், அவர் ஞான யோகத்தில் இருக்கலாம், கர்மயோகத்தில் இருக்கலாம், ராஜயோகத்தில் இருக்கலாம். எதில் அவருடைய ஈடுபாடு இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. நமக்கு ஏதோ நம்ம அதில் போனமே ஒழிய இன்னொரு பாதையில் போகிறவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ, நிறுத்து பார்க்குறதோ, உரைச்சி பார்க்குறதோ, இவங்க 18 கேரட்டா 22 கேரட்டா, இதெல்லாம் நம்ம வேலை இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போகிறேன், கோயிலுக்கு போய் சாப்பிட்றேன், ஆஞ்சநேயர் கும்பிடுறேன், உளுந்து வடை நன்னா கிடைக்கிறது. ஒர்க்குன்னு அந்த ஆஞ்சநேயருக்குன்னு ஒரு உளுந்து வடை இருக்கு, அடே அப்பா, அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். அதனால் என்ன கெட்டு போச்சு, அது அந்த மனம் போகுது, சந்தோஷமாக சாப்பிட்டு சந்தோஷமாக வெளியில் வந்துடுறது. உலகத்தில் எத்தனை பண்ணாலும் பெருமாள் கோயில் புளியோதரை மாதிரி வருமா? நம்ம கோயிலில் கூட ட்ரை பண்ணுறார், நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அந்த பெருமாள் கோயில் புளியோதரையில் என்னமோ கூடுதலாக எக்ஸ்ட்ராவாக ஒன்று இருக்குது இல்லையா? இப்போ அது ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்குது, போகிறோம், அதை அனுபவிக்கிறோம். கெட்டிக்காரன் அர்த்தம் இருக்கிறான், அவன் தான் ரொம்ப மன்னாதி மன்ன. எப்படி தெரியுங்களா, அவன் அங்கங்கே அதுவாக இருந்துருவான். பக்தி யோகத்துக்குள்ளே இருக்கும்போது பக்தனாக இருந்துக்குவான், ராஜயோகத்தில் இருக்கும்போது அதுக்குரிய அந்த முறையாக இருந்துக்குவான், யோகா எல்லாம் கரெக்டாக பண்ணுவான். ஞான யோகத்தில் இருக்கும்போது கரெக்டாக எதுவுமே இல்லாமல் அப்படி உட்காந்துருப்பான், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். அவன் பெரிய மாஸ்டர். அவங்களாம் தான் சங்கரர், மகான்கள். அவங்க எல்லா யோகத்தையும் கடந்து மேலே போயாச்சு. 4 யோகத்தையும் அவங்க பார்த்துட்டாங்க, பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம் எல்லாம் பார்த்து மேலே போய் உட்காந்துருக்காங்க. அவங்களோடலாம் நம்மளை கம்பேர் பண்ணிக்கக்கூடாது. அவர் ஏன் கோயிலுக்கு போகல, அவர் ஏன் பார்க்கல, அவர் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணார், இதெல்லாம் நம்ம கேள்வியே இல்லை. ரைட். ஸோ பக்தி யோகம்னா என்ன அப்படிங்கிற ஒன்று பார்த்தோம்.
இப்போ ஒரு பக்தியில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணுங்கிற குவாலிட்டி. கோயம்புத்தூரில் ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு ஜெயில் இருந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது இப்போ மாறிடுச்சு. அந்த ஜெயிலை மாற்றிட்டாங்க, அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க. அதில் வஉசிக்கு அவர் எழுத்த செக்கு இருந்தது. அவர் கொடுமை, தேசபக்திக்காக பாடுபட்டவர் வஉசி. அவரை வந்து செக்கு இழுக்க வச்சான், கொடுமை. சாக்கு துணி கொடுத்தான் அவருக்கு. என் மாட்டுக்கு பூட்டுற சங்கிலி போட்டினான் காலில், இங்கிலீஷ்காரன். அவங்களெல்லாம் நம்ம மறந்துட்டோம். அவர் செக்கு இழுத்தார். இப்போ இருக்க அரசியல்வாதி செக்கு இழுக்கிறான். அதான் ஒரே ஒரு வித்தியாசம். அவர் இரும்பு சங்கிலி, இவன் தங்க சங்கிலி. வேறு என்ன சொல்கிறது? விட்டுருவோம், அதோட விட்டுருவோம். வஉசி ஏன் செக்கு இழுத்தான்னு தெரியுமா? இருக்காது. மாடுக்கு பதிலாக அவரை ஏன் செக்கு இழுக்க சொன்னான்னு தெரியுமா? பக்தி காரணம். பக்தி. நீங்கள் நம்புவீங்களா? ஒரு மனுஷனை பக்தி உயர்த்தணும் இல்லை, மனுஷனுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கணும் இல்லை. சிலர் சாமிகிட்ட சண்டை போடுவான், பார்த்துருக்கீங்களா? நான் 108 சுற்றுனேன், அப்படியும் நீ எனக்கு அது கொடுக்கலையே, நீ எனக்கு அது அந்த இது கிடைக்கவே இல்லை. உன் கோயிலுக்கு வந்து என்னத்தை கண்டேன், எத்தனை தடவை சுற்றினேன் உன் ஏன் இவன் சுத்தாமல் இருந்தால் சுவாமி இழைச்சி விடுவாரா? அவர் என்ன எலெக்ஷனுக்கு நிற்கிறாரா? இவன் ஓட்டு வேணும்னு காத்திருக்கிறாரா? சில பேர் கேட்பான், நான் உனக்கு எவ்வளோ கோயிலுக்கு வந்து பண்ணியிருக்கேன் தெரியுமா? எவ்வளோ வெள்ளிக்கிழமை விளக்கேற்றிருக்கிறேன். இப்போ என்ன உண்மையாக பக்தனுக்கு கணக்கு கிடையாது. சார், நம்ம குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணோன்னு கணக்கு வச்சுருப்போமா? நம்ம அம்மா அப்பா கணக்கு வச்சுருப்பாளா? நமக்கு என்ன பண்ணாங்கிறதுக்கு அம்மா அப்பா கணக்கு வச்சுருப்பாளா? கிடையாது. நாம் நம்ம குழந்தைக்கு என்ன பண்ணோங்கிறதுக்கு கணக்கு வச்சுருப்போமா? கணக்கு வச்சுருந்தாலே அது அன்பு கிடையாது. நான் உனக்கு 8 லட்சம் கொடுத்தனே, 12 லட்சம் திருப்பி வாங்கினேனே, உனக்கு அந்த வீட்டை கொடுத்தனே, அதுக்கு அந்த காரை வாங்கினேன்னா இது வியாபாரமே ஒழிய அது அன்பு இல்லை. சில பேர் சொல்லலாம், நான் உனக்கு கோயில் கட்டி கொடுத்தனே, அப்படின்னு என்ன நீ காப்பாற்றலையே, நான் உனக்கு கோயில் கட்டுறதுக்கு பணம் கொடுத்தனே அப்படின்னா அது வியாபாரம் இல்லை. பக்தியில் வியாபாரத்துக்கு இடமே கிடையாது, கொடுக்கல் வாங்கலே கிடையாது. இஷ்டப்பட்டா கொடு, இல்லைன்னா போ. நீங்கள் நாயன்மார்கள் வரலாறுலாம் எடுத்து பாருங்கள். சந்தனம் தேய்ச்சி கொடுக்குறாரு, அவருக்கு கடவுள் பிரசன்ட் ஆகிறாரு. ஒன்றுமே பண்ணலை, பூசலார் நாயனார் அவர் பாட்டுக்கு உட்காந்தே இருந்தார். கோயில் கட்டணும் பார்க்குறேன்பா, கோயிலில் வந்து என்னால் கட்ட முடியலப்பா, கோயில் கட்டுறதுக்கு கல் கிடைக்கலப்பா, கோயில் கட்டுறதுக்கு காசு கிடைக்கலப்பா, கோயில் கட்டுறதுக்கு ஆள் கிடைக்கலப்பா, நான் செலவு எப்படி பண்ணுவேன், ஆனால் எனக்கு கோயில் கட்டணும் அப்படியே உட்காந்தே இருந்தவர். மனசாலே கட்டுவோம். எப்படி கட்டுவேன்? போடு, அஸ்திவாரம் போடு, கல்லை எடுத்து வை, கீழே வை, அந்த மேலே கோபுரம் கட்டு, விமானம் கட்டு, ராஜகோபுரம் கட்டுன்னு மனசுலேயே கட்டி முடிக்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இது ஏதாவது அறிவுபூர்வமாக பார்த்தா ஆன்சர் வருமா? பட் அவருக்கு சிவபெருமான் காட்சி கொடுக்குறாரு. நீங்கள் 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பாருங்கள். அதே மாதிரி நார்த்தில் இருக்க பக்த விஜயத்தை எடுத்து பாருங்கள். எனக்கு இருக்க வருத்தமே என்னென்னா, சைவம் படிக்கிறவன் வைஷ்ணவம் படிக்க மாட்டான், வைஷ்ணவம் படிக்கிறவன் சைவம் படிக்க மாட்டான். பக்த விஜயத்தை எடுத்து பார்த்தா அவ்வளவு மகான்கள் நார்த்தில். அந்த பக்த விஜயத்தில் இருந்தவங்க எப்படி இல்லாமோ தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. விதவிதமாக அவர்கள் வந்து தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்துகிறாங்க. இங்கே 63 நாயன்மார்கள் அது மாதிரி பக்தியை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. எந்த விதமான கொஸ்டினும் கேட்க முடியாது. கண்ணப்ப நாயனார் பன்றி கறியை எடுத்துக்கிட்டு கோயிலுக்குள்ளே போகிறார். பன்றி கறியை சார் அவன் என்ன திங்கிறானோ அது தானே சார் நான் கொண்டு போவான் சாமிக்கு. அவன் என்ன சாப்பிடுவான்? அவன் பன்னிக்கறி திம்பான். கண்ணப்ப நாயனார் வேடுவர் குலத்தில் பிறந்தவர். அவர் தின்னதை அவர் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போய் சாமிக்கு கொடுக்க போகிறாரு. அவன் திங்கிறத தான் அவன் சாமிக்கு கொடுப்பான் இல்லையா? சில பேர் சாமி இதை எடுத்து திம்பான். சில மனுஷன் என்னுடைய இயல்பு என்ன, தான் என்ன சாப்பிட்றானோ அதை தான் கொண்டு போய் அந்த சுவாமிக்கு கொடுப்பான். கொஸ்டின் பண்ண முடியுமா? அது எப்படி பன்றிக்கறியை கடவுளுக்கு கொடுக்கலாம்? அவர் அறிவுள்ளவனான கண்ணப்பனுடைய வார்த்தைக்கு எழுதுறாரு, கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்ட பின். அவனை மாதிரி அன்பான ஆளை நான் பார்த்ததே இல்லை. ஏன்னு கேட்டால் அன்புள்ளவங்க என்ன வேணாலும் அழிச்சாட்டியம் பண்ணுவாங்க. கிருஷ்ணன் மகாபாரதத்தில் அஸ்தினாபுரத்துக்கு போகும்போது விதுரர் வீட்டுக்கு போயிட்டான். அவரை எந்த வீட்டுக்கு கூட்டு போகணுன்னு பிளான் பண்ணுறாங்க. துரியோதனுடைய அரண்மனையில். அந்த இடம்லாம் மகாபாரதத்தில் ரொம்ப அருமையாக இருக்குங்க. எப்படி தெரியுங்களா? கிருஷ்ணன் தூது வரும்போது திருதராஷ்டிரன் கேட்பான், அவனை எங்கே தங்க வைக்க போகிறேன்பா. பாண்டவர்களுக்காக தூது வரான், எங்கே தங்க வைக்க போகிற அப்படின்பா. துரியோதனை கேட்பான், ஏன் எது கேட்குறப்பா? இதுக்காக இருந்தான். குளிப்பாட்டு. எப்படி? குளிப்பாட்டு. அவனை திருப்திப்படுத்து, அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஜாலியாக வச்சிரு, அப்போ தான் அவன் நம்மளை ஒன்றும் பண்ணாமல் போவான். அதனால் கிருஷ்ணனை வசதியான இடத்துல தங்க வைந்தான். எனக்கு இன்னும் அந்த வியாச பாரதத்தில் அந்த வரி மறக்கவே மறக்காது. எங்கே தங்க வைக்கணும்? துச்சாசன மாளிகையில் தங்க வைந்தான்.
துச்சாசனம் யாரு? உலகத்திலேயே அயோக்கிய பெயர். பாரதி எழுதுறார் பாஞ்சாலி சபதத்தில், இவன் தீமையில் அண்ணனை வென்றவன்னர். இவன் கள்ளும் ஈர கரியும் விரும்புவான், பச்சை மாம்சம், கள்ளும் ஈர கரியும் விரும்புவான், தீமையில் அண்ணனை வென்றவன். அவங்க அண்ணனை தூக்கி சாப்பிட்டா அயோக்கிய பைய துச்சாசனை. அவன் தான் புடவை பிடிச்சி இழுத்தான், பாஞ்சாலியினுடைய புடவை பிடிச்சி இழுத்தான். சார் அவன் அரண்மனையில் தங்க செய்யுங்கிறான். யார்? திருதராஷ்டிரன். அப்போ மகனுக்கு யோசனை சொல்கிறான், உன் அரண்மனையில் தங்க வேணாம், துச்சாசன அரண்மனையில் தங்கவே. இதோடு நிறுத்தி இருந்தால் வியாசர் வெறும் எழுத்தாளருங்க, அடுத்த வாரத்தை கொன்னே போட்டாருங்க வியாசர். என்ன சொல்கிறார் தெரியுங்களா? துரியோதனா, துச்சாதனுடைய மாளிகையில் கண்ணனை தங்கவே, ஏனென்றால் உன் மாளிகையை விட அது வசதியானது. என்னங்க அர்த்தம்? அரசன் துரியோதன, கிங், அவன் பேலஸ் தானே வசதியாக இருக்கணும். அவன் அயோக்கியத்தனத்துக்கெல்லாம் உடந்தையாக இருக்கிறவன் யாரு? துச்சாசன. அவன் மாளிகை வசதியாக இருக்கும். இன்னைக்கு சொல்லிட்டு போகிறேன், பதவியில் இருப்பவர்களை விட அவர்களது அயோக்கியத்தனங்களுக்கு துணையாக இருக்கிறவர்கள் தான் வசதியான வாழ்க்கை வாழ்வார்கள். பதவியில் இருக்கிறவனுக்கு கூட ஒரு பயம் உண்டு, நாளைக்கு வெளிப்பட்டு போயிட்டா நம்ம நிலைமை மோசமாக போயிடும்னு. அவனுடைய அயோக்கியத்தனத்துக்கு எவன் துணையாக இருக்கிறானோ அவனை மாதிரி ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் எவனுமே வாழ முடியாது. வேணுமா? எப்ஸ்டின். அத்தனை அயோக்கிய பயலுக்கு அவன் துணை. அவன் தீவு வச்சிருந்தான். ஏன் வச்சிருந்தான்? எப்படி வசதியாக இருந்தான்? பெரிய மனுஷனுடைய அயோக்கியத்தனத்துக்கு எவன் துணையாக இருக்கிறானோ அவன் தான் லக்ஸூரியஸ் லைஃப் வாழ்வான். பெரிய மனுஷன் கூட கிடையாது. என்னங்க பாரதம் எத்தனை வருஷத்துக்கு முந்தின இலக்கியங்க மகாபாரதம். நான் எங்கேயோ பேச போய் எங்கேயோ போயிட்டேன், வேறு விஷயத்துக்கு போயிட்டேன். இப்போ நம்ம விஷயத்துக்கு வரேன். இவன் என்ன பண்ணுறான்? அந்த வீட்டில் தங்க வைங்கிறான். இவர் போகமாட்டேன்ட்டார். கிருஷ்ணருக்கு தெரியும், அப்புறம் ஃபைல் லீக் ஆகிடும்னு தெரியும் அவருக்கு. அதனால் கிருஷ்ணரும் தான் கூப்பிட்றான். அவன் துச்சாசனை, என் அரண்மனைக்கு வான் சொல்லிவிட்டு, என் வீட்டுக்கு வா, என் வீட்டுக்கு வான்னு எல்லாம் கூப்பிட்டான். விதுரர் குடிசை, விதுரருடைய குடிசை, அது வாசலில் அவர் நிற்கிறாரு. நின்று விதுரர் சொன்னாராம், கிருஷ்ணா உன் வீட்டுக்கு வாய. இவன்லாம் என் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டான். ஆனால் அவர் எப்படி கூப்பிட்டாரு? கிருஷ்ணா உன் வீட்டுக்கு வாய. அடே, அஸ்தாபுரத்தில் எனக்கு மண்ணே இல்லைன்னு நினச்சா, அரை அடி மண் அதில் ஒரு வீடு இருக்கா? பரவாயில்லையே, நீங்கள்லாம் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டீங்க, எனக்குன்னு ஒரு வீடு இருக்கும்போது நான் என் வீட்டில் தங்காமல் உங்கள் வீட்டில் வந்து தங்கினா நல்லா இருக்காது, என் வீட்டுக்கு போகிறேன்னு விதுரர் விட்டு போயிட்டான். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுங்களா? கடவுளிடத்தில் என்னுடையது நான் என்று பேசுகிறவனை கடவுள் விரும்புவதில்லை. எல்லாம் உன்னுடையது என்று யார் நினைக்கிறானோ அவனைத்தான் கடவுள் விரும்புகிறார். வித்துரர் உண்ணுதுன்னார், இந்த வீடு உண்ணுதுன்னார். உள்ளே போனான். வில்லிபுத்தர் ஆழ்வார் எழுதுவார், அவ்வளோ அழகாக எழுதுவார். முன்னமே துயின்று அருளிய முது பயோததியோ பன்னகாதிப பயலோ பச்சை ஆளிலையோ சொன்ன என்ன மாதவம் எய்தியது இச்சிறுகுடில். நீ ஆளிலையில் படுத்திருந்தல்ல கிருஷ்ணனா, அந்த ஆளிலையா இந்த வீடு? இந்த 4 சோறும் 4 வேதங்களா? முன்னமே துயின்று அருளிய முது பயோததியோ, எது? பார்க்கடல். முன்னமே துயின்று அருளிய முது பயோததியோ பச்சை ஆளிலையோ சொன்ன 4 வகை சுருதிகளோ என்ன மாதவம் செய்தது இச்சிறுகுடில். இந்த சின்ன குடிசை என்ன புண்ணியம் பண்ணிச்சு கிருஷ்ணா நீ இந்த இடத்துக்கு வரத்துக்கு அப்படின்னு. இது பெருசு இல்லைங்க. நான் இப்போ வேகமாக வேறு இடத்துக்கு போகிறேன். இவன் பழம் கொடுக்கணும் கிருஷ்ணனுக்குன்னு நினச்சி பழத்தை உரித்து தோலை கொடுத்துட்டு பழத்தை போட்டான் கிருஷ்ணனுக்கு. அப்போ கிருஷ்ணன் சொன்னானா, நான் இது வரைக்கும் வெரைட்டி ஆஃப் பிளான்டன்ஸ் சாப்பிட்ருக்கேன், பட் இந்த மாதிரி ஒரு வெரைட்டி நான் சாப்பிட்டதே இல்லை. ஏன்னா தோல் வேறு எவன் கொடுத்துருப்பான். நான் கூட அதுக்கு ஒரு பஞ்சு அடிப்பேன் அந்த காலத்தில். இவனுக்கு வளர்த்த மாடெல்லாம் அந்த தோல் திங்கும்போது கிருஷ்ணனுக்கும் ஒரு ஆசை, இது தின்னா இப்படி இருக்கும். பட் யாராவது தப்பாக நினச்சா என்ன பண்ணுறதுன்னு சாப்பிடாமையே வளர்ந்ததுனால இப்போ தோல் கொடுத்தோடனே இப்படி தான் இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு அதை என்ஜாய் பண்ணானா. சரி, இப்போ கதையை விட்டுருவோம். ஒரு மனிதன் கொடுத்தது என்ன என்று கடவுள் பார்ப்பதில்லை, அதை எந்த மனோநிலையில் கொடுத்தான் என்று தான் பார்க்கிறான். தோலை கொடுக்குறான் இந்தா அப்படின்னு, ஆனால் அதை விரும்பி சாப்பிட்றானே கண்ணன். நான் இங்கேருந்து எங்கேயோ போயிட்டேன்ல, வஉசியை விட்டேன். நல்ல வேளை வஉசியை நான் மறக்கலை. ஜெயிலில் இருந்தாரா, அவர் ஏன் அங்கே அப்படி பண்ணாருங்க சொல்கிறேன். பக்தி. என்ன பக்தி? திருவாசகம் படிச்சுக்கிட்டு இருந்தார் சார் அவர், வேறு ஒன்றும் இல்லை. வஉசி திருவாசகம் படித்தா கண்ணில் தண்ணி வரும் அவருக்கு.
படிக்கிறதா புஸ்தகம் வச்சுட்டு படிக்க மாட்டார். அந்த காலத்தில் எல்லாரும் மனப்பாடம் பண்ணுவாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், மனதுக்கானது பக்தி என்பதால் பக்தியை புத்தகங்களை பார்த்து படிக்கிற போது நிகழ்ச்சி வராது. உங்கள் மனதிலிருந்து நீங்கள் சொல்லும் போது தான் உங்களுக்கு அந்த பக்தியின் மெய் சிலிர்ப்பு ஏற்படும். அதில் மனநம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எம்எஸோட இசையை மற்ற வித்வான்களோட கம்பேர் பண்ணுறதில்ல. எம்எஸ் மனப்பாடம் பண்ணாத கீர்த்தனையை பாட மாட்டான் மேடையில். போதுமா? எம்எஸோட ஒரே வெற்றி, எதிரில் ஒரு லேப்டாப் வச்சோ ஒரு பேப்பர் பிட்டு வச்சோ நோட் புக் வச்சோ எம்எஸ் பாடுனதா ஒரு வீடியோ காட்டிடுங்க, ஒரு ஃபோட்டோ காட்டிடுங்க. எதிரில் ஒரு குறிப்பு வச்சுக்கிட்டு, ஒரு புஸ்தகமோ லேப்டாப்போ ஃபோனோ ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு எம்எஸ் பாடினதா ஒரு வீடியோ நீங்கள் காட்டிடுங்க. பண்ண மாட்டா. எம்எஸோட குணம் என்ன தெரியுங்களா? எது மனசுக்கு பாட பழகித்தோ அதை மட்டும்தான் பாடுவா. அதனால தான் அவள் மனதில் இருப்பதை உங்கள் மனதுக்கு விநியோகித்ததால் தான் அந்த அம்மா மனதில் இடம் பிடித்த அளவுக்கு வேறு யாரும் இடம் பிடிக்க முடியவில்லை. இதெல்லாம் சின்ன சின்ன சீக்ரெட்டு. நீங்கள் ஏன் மந்திரங்களை மனப்பாடம் பண்ணணும்னாங்க? புஸ்தகத்தை வச்சு படித்தா போறாதா? அப்படி புஸ்தகத்தை வச்சு படித்து யாகம் பண்ணால் போறாதா அப்படிம்பாங்க. பலிக்காது. புஸ்தகத்தை கையில் வச்சுட்டு யாகம் பண்ணால் பலிக்காது. நான் சேலஞ்ச் பண்ணுறேன், பலிக்காது. உங்கள் மனசுலேருந்து தான் பிரயோகம் பண்ணணும். அதை நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லும்போது மனசுலேருந்து அந்த அந்த உணர்வு வந்தால் தான் அந்த மந்திரம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். புஸ்தகத்தை பார்த்துட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த மந்திரம் வேலை செய்யாது. ஏன்னா உங்கள் மனோசக்தியை நீங்கள் திரட்டுறீங்க, உங்கள் மனோபலத்தை நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, உங்கள் மனோபலத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. பக்திக்கு இம்பார்ட்டண்ட்டே மனசு தான். மனம் தான் பக்தியினுடைய சோர்ஸ், புத்தி அல்ல. புத்தி ஞான யோகத்துக்கு, ராஜயோகத்துக்கு சித்தம். மனம், புத்தி, சித்தம் தான் ராஜயோகத்துக்கு. அதனால தான் ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க எல்லாருமே சித்தர்கள். அவங்க சித்தர்கள். வேணுங்கிற அளவு பக்தியும் வச்சுக்குவாங்க, வேணுங்கிற அளவுக்கு அறிவும் பேசுவாங்க. ரெண்டுக்கும் நடுவில் அவங்க கொண்டு போய் தன்னுடைய இந்த சுழுமுனை இங்கே தன்னை வச்சுருப்பாங்க. அதனால சித்தத்தில் இருக்கிறதால அவங்க சித்தர்களாக விளங்குனாங்க. ஆச்சா? மனம், புத்தி, சித்தம். இந்த அகங்காரம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அகங்காரம்னா கர்வம்னு எடுத்துக்கூடாது. அகங்காரங்கிறதா கான்ஷியஸ்னஸ்ன்னு எடுத்துக்கணும். நான் என்ற உணர்வு, ஒரு எண்ணம் இருக்குல்ல, நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ளேருந்து இருக்குது இல்லை? அது கர்வத்துக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த பேசிக் ஐடென்டிட்டி, நான் யார் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி, அது என்னன்னு கண்டுபிடிச்சி கீழே போய் 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 கண்டுபிடிக்கிறது தான் ஞான யோகத்தினுடைய எல்லை. பின்னாடி நமக்கு வாய்ப்பு வரும்போது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ பக்தி யோகத்தை மட்டும் பார்ப்போம். ஒரு 2 விஷயம் சொல்லிடுறேன். மறுபடியும் மாவுசியை விட்டேன். ஆனால் அவரை விட்டுட்டா கோயம்புத்தூரில் அப்புறம் என்ன மரியாதை இருக்குது? அவர் என்ன பண்ணார்? திருவாசகம் படித்தார். புஸ்தகம் வச்சு படிக்க மாட்டார். அப்படியே நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான், அப்படியே தோரையோ கல்ல தண்ணி கொட்டுது. அவர் பாட்டுக்கு காலை ப்ரேயர். அவர் ஜெயிலுக்குள்ளே இங்கிலீஷ்கார ஜெயில் சூப்பரண்ட்டு, அவனை விட பெரிய ஆஃபீஸர் வரான். அவன் அப்படி அந்த ஜெயில் வழியாக போகும்போது உள்ளே இருக்கிற கைதியெல்லாம் வெளியே கூப்பிடு அப்படின்னு இவனை கூப்பிடு அப்படின்னு சொல்கிறான். இவன் லத்தி எடுத்துகிட்டு போய் அந்த இதில் தட்டுறான், இரும்பு கதவுல தட்டுறான். சிதம்பரம் பிள்ளையை கூப்பிடுறான், வெளியே வா அப்படின்னு தட்டுறான். அவர் காது கேட்கல. உண்மையில் பக்தியில் லயிச்சிருக்கிறவனுக்கு கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் வேலை செய்யாது. சில பேர் சாமி கும்பிட்டு பக்கத்து வீட்டில் மசால் வடை போடுறா போல தெரியுது, வெங்காயம் ஜாஸ்தியாக போட்டான்னு நினைக்கிறேன். மூக்கு உனக்கு 3 வீடு தள்ளி போயிடுது. காது சொல்லும், பாரு இதில் டிவியில் பாட்டு போடுறான் பாரு, இந்த பாட்டு போடுறான் பாரு, அப்படி காது போயிடும். 5 பொறிப்புலன்களும் ஒத்த புள்ளிக்குள்ளே போய் மனசில் அடங்கினாதான் பக்தி பிரயோஜனம் உண்டு, இல்லாட்டி பக்தினால பிரயோஜனம் கிடையாது. கர்மயோகமும் அதே மாதிரி. அதை பற்றி பின்னாடி ஒரு முறை நான் பேசுகிறேன், அதை நம்ம அப்போ யோசிப்போம், தள்ளிக்குவோம். நான் 4 யோகத்தையும் எனக்கு வாய்ப்பு இருக்கும்போதெல்லாம் இங்கே பேசி அதை நம்ம பதிவு பண்ணிக்குவோம். பக்தியை மட்டும் இப்போ பார்ப்போம். இவர் திருவாசகம் படிச்சுக்கிட்டே படிக்கலை, பாடிக்கிட்டு கல்ல தண்ணியோடு அப்படியே உட்கார அடிக்கிறான். இரும்பு ஜெயில் கதவை தட்டி வெளியே வா அப்படின்னு கேட்கல, காது கேட்கல. இந்த ஆஃபீஸருக்கும் வந்துருச்சு, இழுத்துட்டு வாடா அவனை, இழுத்துட்டு வாங்க. உடனே போய் அந்த கதவை திறந்து மாட்டை தள்ளுற மாதிரி அங்கேருந்து கொண்டாந்து சிதம்பரம் பிள்ளைய இந்த இங்கிலீஷ் துரைக்கிட்ட தள்ளுறான். அவன் என்ன திமிருவனுக்கு. உடனே அவன் இங்கிலீஷில் கேட்டான். என்ன கேட்டான்? என்ன பண்ணிக்கிட்டு இருந்த நீ? நான் உன்னை கூப்பிடுறேன், நீ என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கிற, என்ன பண்ணிக்கிட்டு இருந்த?
இவ்வளோ பெரிய ஆஃபீஸர், நான் எவ்வளோ பெரிய ஆஃபீஸர் தெரியுமா, நான் கூப்பிடுறேன் உனக்கு உள்ளேருந்து வர முடியலையா அப்படின்னு. சிதம்பரம் பிள்ளை பதில் என்ன தெரியுங்களா, நான் உன்னை விட பெரிய அதிகாரியோடு பேசி கொண்டிருந்தேன். திருவாசகம் படிச்சேங்கிறது, நான் உன்னை விட பெரிய அதிகாரியோடு பேசி கொண்டிருந்தேன். என்னை விட பெரிய ஆஃபீஸரா யாரா இருக்கா? கடவுள், என் சிவபெருமான் உன்னை விட பெரிய அதிகாரி, அவன் உலகத்துக்கே அதிகாரி. நான் அவனோட பேசும்போது நீ அவனை விட கம்மியான ஆஃபீஸர், உங்கள்கிட்ட எப்படி பேச முடியும்? அவனுக்கு கோவம் வந்துடுச்சு. ஏய், இவன் திமிரு பிடிச்சவன், இவனை மனுஷனை மாதிரி நடத்தாத, மாடு மாதிரி நடத்து. எப்படி? மனுஷனை மாதிரி நடத்தாத, மாடு மாதிரி நடத்துனான் பாருங்க. மாடு செக்கு இழுக்கும், அவனை செக்கு இழுக்க சொல்லிட்டான். அப்படி தான் திருவாசகம் படித்ததால் இப்போ நான் எங்கே வரேன்னு நீங்கள் கவனிக்கணும். நான் இவ்வளோ பக்தி பண்ணனே எனக்கு நல்லது பண்ணலையேன்னு கேட்காதீங்க. திருவாசகம் படித்ததால் அவர் செக்கு இழுக்க வேண்டி வந்தது, ஏற்றுக்கிட்டார். நான் பண்ணனே எனக்கு ஏன் வீடு கிடைக்கல, நான் பண்ணனே ஏன் என் குழந்தைங்கள அன்பா இல்லை, நான் பண்ணனே ஏன் எங்கள் வீட்டுக்கார அன்பா இல்லை, நான் என் பண்ணனே எனக்கு ஏன் அது கிடைக்கல. நீ சாமி கும்பிட்டதால உனக்கு சாமி எதையும் செய்யணும்னு கட்டாயமே கிடையாது. அவர் எனக்கு கண்டிஷனாக போட்டார், நீ என்னை கும்பிட்டா நான் பண்ணித்தரேன். அவர் ஒன்றும் இல்லையே.